அனைவருக்கும் வணக்கம். முதலிலே பாண்டவர் அணிக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களையும் என்னை இங்கே அழைத்தமைக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாண்டவர் அணி வச்ச உடனே அது வெற்றி நிச்சயமாயிடுச்சு அப்போவே. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வெற்றி அவர்கள் பெறுவார்கள் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நான் எதிர்பார்த்தேன். அதற்கு என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொண்டு நடிகர் சங்கத்திற்கு, தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு சுமார் 30 ஆண்டுகளாக நான் உறுப்பினராக இருந்து வருகிறேன். என்னுடைய மறைந்த தந்தை ஐசரிவேலன் அவர்களுடைய பெயரிலே அறக்கட்டளை நிறுவி அன்றைய தினம் இருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் அன்றைய தினம் இருந்த உறுப்பினர்களும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு சுமார் 15 ஆண்டுகளாக மாதம் நாடக நடிகர்களுக்கு 500 ரூபாய் அந்த அறக்கட்டளையில் இருந்து கொடுத்து வருகிறேன். இன்றைய தினம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் செயலாளர் அவர்கள் கேட்டுக்கொண்டது இணங்க அவர்களுக்கு 1000 ரூபாயாக அதை மாற்றி இன்று முதல்ல இருந்து அவங்களுக்கு இனிமேல் 1000 ரூபாய் மாதம் வருவதற்கு ஏற்பாடு செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, அது மட்டும் அல்லாமல் இன்னும் மேலே ஒரு திரு ஜேபிஆர் அவர்கள் ஒரு 100 நாடக உறுப்பினர்களுக்கு மாதம் மானியம் கொடுத்து கொண்டு வருகிறார். அவர்களிடத்திலையும் கேட்டுக்கொண்டு இன்னும் நிறைய பேர், திரு பச்சமுத்து அவர்கள் எஸ்ஆர்எம் கல்லூரி வேந்தர், திரு வெங்கடாச்சலம் அவர்கள் ராமச்சந்திரா கல்லூரி வேந்தர், திரு ஜகத் ரட்சகன் அவர்கள் பாரத் கல்லூரி வேந்தர், திரு ஏசி சண்முகம், இவங்கெல்லாம் இப்போ முன் வந்து எல்லாருக்கும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 300 பேருக்கு நபர்களுக்கு இந்த மானியம் நாடக நடிகர், நலிந்த நாடக நடிகர்களுக்கு கொடுப்பதற்கு நடிகர் சங்கம் யாரெல்லாம் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார்களோ அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தருவதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் அல்லாமல் ராமச்சந்திரா கல்லூரி போரூரில் இருக்கிற கல்லூரியில் இன்சூரன்ஸ் கார்டு அனைத்து 3000 பேருக்கும் இலவசமாக சிகிச்சை அளிப்பதற்கும் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதுவும் அவர் செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய உறுப்பினர்களுடைய மகன் மகளாகட்டும் அல்லது அவர்களுடைய, ஏன்னா உறுப்பினர்கள்லாம் நிறைய வயதாகிட்டு விட்டதுனால பேரன் பேத்தியாக ஆகட்டும், அவர்கள் படிப்பதற்கு வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில், அதாவது வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 115 கோர்சஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதில் எந்த கோர்ஸ் அவங்க விரும்புகிறாங்களோ கிட்டத்தட்ட நடிகர் சங்கம், தென்னிந்திய நடிகர் சங்க உறுப்பினர்கள் பரிந்துரை செய்கிறவங்கள ஒரு 100 மாணவ மாணவிகளை இலவசமாக த்ரூஅவுட் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு இந்த நேரத்தில் அறிவிப்பது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 300-400 பசங்களுக்கு மற்ற யூனிவர்சிட்டிஸோடு சேர்ந்து அதே மாதிரி இலவச கல்வி கொடுப்பதற்கும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய ஆசை மிக மிக விரைவில் இன்னும் ஒரு அடுத்த ஆண்டே நடிகர் சங்கத்தில் கட்டடம் வரணும். அந்த கட்டடத்தை இந்த டீம் தான் கட்டணும். அந்த கட்டடம் கட்டுவதற்கு என்னென்ன உதவி செய்ய முடியுமோ என்னால் ஆன உதவியை நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.